ஹலோ கேமர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பார்க்க வந்திருக்கோன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியா தான் பார்க்க வந்திருக்கோம். சரி வந்தாச்சு. ஓ சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. இந்தியா கலர்லேயே கொடுத்துருக்காங்களே பஸ்ஸை, இந்தியா மாதிரி நல்லா தான் இருக்குது. ஷெட்டு சூப்பராக இருக்கும். 1025 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கராஜில் போய்ட்டு அதை அப்கிரேட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இதில் வந்து மெக்கானிக் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். லிவர் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். டோன்ட் அலோ க்ளோஸ். இதில் டோட்டல் என்னது நாங்கள் இது என்னடா பண்ணோம்? சூஸ் அண்ட் பின் ஆஃப் த பஸ் டு சூஸ் அ பின் ஆன் த பஸ் டு வியூ அ லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேபிள் ஆக்சசரிஸ். இதுக்கு மேலே நடா பண்ணோம் வேணாம். சூஸ் சாரிங்க, எரர் அப்படியே இருக்கட்டும். ஐயோ மறுபடியும் கொடுத்துட்டுங்க, தப்பாக கொடுக்குறேங்க. ஓகே, எரர். கராஜி போயிட்டு இதை கொடுத்தா இதுதாங்க. என்னங்காச்சு? சரி கம்மியாகிடும், இப்படியே இருக்கட்டும். ஓ ஸ்டாண்டர்ட் ரூம் 41,000ங்க. ஏங்க இது இவ்வளோ ரேட்டாக இருக்குது? ஏங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒன்று. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி நிறைய கேம்ஸ் பார்க்கணுன்னா ஃப்ரீ மூட் கிடையாது. கரியர் போயிட்டு டெர்மினல் ஸ்வீட் கொடுத்துப்போம். இப்போ எங்கே போகலாம்? கோயம்புத்தூர் சேலம் கொச்சி போகலாம். கோயம்புத்தூர் கொச்சி 18 ரூபா, 18,000 ரூபா தராங்க. நான் எல்லா வீடியோலையும் கேட்குற ஒரே விஷயம் அது மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சவுண்ட் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஓட்டலாங்க. என்னடா ஹார்ல வரும்? ஓ ஸ்டார்ட், எங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ஓகே ரைட், ஓகேங்க. ஓகே சாமிக்கு ஒரு ஓவை போட்டுட்டு வண்டி எடுப்போங்க. ஓம் கிரீன் நல்லா போகணும், நிம்மதியாக போயிடணும், ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. ரைட், வண்டி எடுத்தாச்சுங்க. அப்புறம் நீங்கள் இதே மாதிரி பஸ்ஸில் வரணும். யாரெல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ மறக்காம தமிழ் கேமர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீயாகவே போகலாம். பஸ்ஸில் டிக்கெட் கிடையாது. சீக்கிரம் ஏறுங்க. பக்காவாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. குவாலிட்டி டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம பஸ் தாங்க நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்க பஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. ஓகே, வண்டி வந்துருச்சு. போகலாம். உங்களுக்கு இந்த கேமராவில் வைக்கிறேன். ஏங்க பக்காவாக இருக்குங்க கேமு. வெளியே எப்படி திருப்புறோமோ அப்படியே உள்ளேயும் திரும்புது. கீழே தான் நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங் வீல் கீழே இருக்குல்ல, அந்த கேமுக்குள்ளே பஸ்ஸில் இருக்குல்ல, இந்த ஸ்டேரிங் வீல் பக்கத்தில் தான் இந்த மேப் இருக்குது. பாது, ஓ மை காட். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, ரிவர்ஸ் போடுவோம். வண்டி எதுவும் வரல, ஓடி ரிவர்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம போகிறதான் வழி. நம்மளே வழியை க்ரியேட் பண்ணிட்டு போவாங்க. அழுத்துறங்க பஸ்ஸை. எங்க பேசஞ்சரே தான் போகிறாங்க.
பின்னாடி பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. வண்டி டோர் எங்கே ஓப்பன் பண்ணுறது? எங்கடா இருக்கு ஓப்பன்? எங்கே போகணுமா? வராங்க. மறக்காம டிக்கெட் எடுங்க, டிக்கெட் எடுங்க, டிக்கெட் எடுங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க டீட்டெயிலிங்லாம். பக்காவாக இருக்குது டீட்டெயிலிங். சின்ன பையன் சீக்கிரம் ஏறிப்பான். போகலாம். உடனே வேறு யாரும் இருக்காங்களா? எல்லாம் போயிட்டாங்க. அதுவும் க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்க. எடுற வண்டி அறக்க போங்க. நான் டெர்மினல் சீட்டை கொடுத்ததே மறந்துட்டேங்க. அதெல்லாம் ஓரத்தில் யாராவது நின்றுருந்தாங்கன்னா அவங்களை ஏற்றிட்டு போகணும் போல. இப்படிதான் நம்ம போகணுங்க. இப்படிதான் திருப்பிட்டு போகணும். திருப்பிட்டு அங்கே ஆளுங்க இருக்காங்க. அவங்க ஏற்றிட்டு தான் போகணும். இங்கே போய் திருப்பணுங்க. பார்த்துக்கோங்க. போலீஸ் இல்லைங்க. டீட்டெயிலிங்லாம் ஒன்று ஒன்று பக்காவாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, சரிங்களேன், நம்ம வந்து எங்கே போட்டோம்? கோயம்புத்தூர்லேருந்து கொச்சிக்கு போட்டோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஏதோ டெல்லியில் இருக்காம ஹிந்தியில் போட்டிருக்குங்க. அபிஷேக் மொபைலு. இங்கே பாருங்கள், ஹிந்தியில் போட்டிருக்காங்க பேரெல்லாம். வைத்தியக்காரங்க அனுப்பினோம்குள்ள ஹிந்தியில் இருக்க ஒரு கடை பேரும் பாரத் அப்படின்னு போட்டிருக்கு. பக்காவாக இருக்குது. டோர் தர ஏறுறாங்களா? ஏறுறாரா தெரிலங்க. ஏறுறாருங்க. இது ஒருத்தர் தான் போகிறேன். ஏறுறாரு. நடந்து போயிட்டே இருக்காரு. அவ்வளோதானா? போகலாம். சிக்னல் சீக்கிரம் கிளம்புங்க. சிக்னல் போட்டாங்க. சிக்னலில் இருக்குங்க. 65 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. வண்டி போ அழுத்தணும். பஸ்ஸு பிச்சுட்டு பறக்கும் போது பஸ்ஸு பிச்சுன்னு போகுது. போச்சு. முட்டிக்கிச்சுங்க. பஸ்ஸு முட்டிக்கிச்சுங்க. அழுத்தணும். பறக்க போகிறோம் பஸ். டிரைவ் டு கொச்சிக்கு போகணும் கரெக்டாக. பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஓ, லாரிலாம் செஞ்சுருக்காங்க. பக்கா. ஏறுங்க டக்குன்னு. தாத்தா எங்கே தாத்தா ஏறுறீங்க? வாங்க வண்டியில் ஏறுங்க, போகலாம். வரலையா பஸ்ஸில்? சரி போ. இல்லை ஏறிட்டாங்களா? வண்டி எடு. டக்கு பிச்சுன்னு பறக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லோடாக போகுது. மேப்பு சூப்பராக இருக்குங்க ரோடு. அவ்வளோதான், மேப் லோடிங். ஓகே. I can't find any fun games to play lately. Wait, I can create my own games on Rextrix. Look, this parkour game I generated. You can play it alone or share it with friends. Just open the create. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, பார்க்காதீங்க. ஆனால் ஆடு வருதுங்க. கார் டிரைவிங் ஆன்லைன் இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த கேமும். டிரைவ் டு கொச்சி சூப்பராக இருக்குங்க. கேரளா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மழைலாம் வருது. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரே மழை தான். பறக்க என்ன தெரியாது. போலீஸ் லாரி மாதிரி 2 போய்கிட்டு இருக்கு. இல்லை, சின்ன வண்டி தான் அப்படி இருக்கு. நம்மளுக்கு நோ ரூல்ஸ். பக்காவாக கொண்டு போய் சேர்த்துடலாம். இங்கே தான் வருது. என்னது இது? ஓ, கோவிலுங்க. போகாத உள்ள.
ஸ்டாப் பண்ணு. ஓகே 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 இருந்துச்சா உள்ளே போதா போகலங்க. ஓகே வண்டி இறக்கணும். யாராவது இறங்குறாங்க. இஸ் எனி ரெடி ஹியர்? பிரேக் போட்டு நம்ம இறங்கி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது பார்க்க. நல்லா தான் இருக்குங்க. நல்லா தான் இருக்குது. என்னடா இவன் இப்படி ஓடுறான்? ஏன்டா இப்படி ஓடுற? டேய் ஓ யாருங்க இவ்வளோ காமெடியாக ஓடுறான் இவன்? டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. காமெடியாக டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே ஓடே வீர. டேய் டான்ஸ் ஆடாதடா. ஏங்க இவ்வளோ இதுவாக இருக்குது ஸ்க்ரீனு? ஏங்க ரொம்ப ஆடுதுங்க. ஏங்க நம்மளே ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் வச்சா பேக் வா. பேக் மாட்டிக்கிச்சு. ஹேண்ட் பிரேக் போட்டு பைத்தியார மாதிரி பண்ணுறேனே. நான் பண்ணுறது இப்போ யாரையும் உள்ளே போவாங்க. வாங்க வாங்க எல்லாம் வாங்க. கோயிலுக்குள்ளே வாங்க. உள்ளே போகலாம். கோவில் ஆடா ஸ்கூலை கோவில் மாதிரி ரெடி பண்ணி. பாலக்காடு வந்துட்டோங்க. சூப்பர். பாலக்காடுலாம் வந்துட்டோம். சும்மா கோயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்கூல் என்னைக்கு கோவில் மாதிரி இருந்திருக்கு. சரி நம்ம வண்டிக்கு போவோம். வண்டி தேடி கேமரா இருக்கா? ஹேண்ட் பிரேக் டக்கு அவ்வளோதான். சின்ன பிரேக் முடிஞ்சது. அவ்வளோதான். அடுத்து வேண்டியது வண்டி. ஏதாவது ஒரு வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். சொல்லுங்கள் என்ன வண்டி? அந்த சைடு இன்னும் ஸ்கூல் வருது. இது அந்த பச்சை முன்னாடி போகுதுல, இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்க முன்னாடி இன்னொரு ஸ்கூல் வரப்போகுது. சூப்பராக இருக்குங்க கேமோட. நான் நினைக்கிறத சூப்பராகவே வருது. வாவ் சூப்பராக இருக்குங்க. கேம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் தமிழ்நாடு இந்தியா அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இந்த கார் நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் உண்மையிலே எந்த அளவுக்கு நான் பஸ்ஸில் இருக்க இந்தியா கூட கோத்து விட்டேன். இந்தோனேஷியா கூட நான் எவ்வளோ ஜாலியாக விளாண்டதில்லை. ஆனால் இந்தியா இவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்குறீங்க. இங்கே எங்கே ஸ்டாப்பிங் வருது. ஓ வண்டி அடியா? வண்டி அடி. என்ன படம் இது? ஓகே ஓப்பன் த டோர். டோர்ஸ் ஓப்பன். வாங்க 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 வாங்க. என்ன இடம் இது? எல்லாம் ஏறிட்டாங்களா? மேடம் சீக்கிரம் ஏறுங்க மேடம். சார் ஏறுங்க சார். டிக்கெட் எடுக்க மறக்காமல். என்ன இவ்வளோ பொறுமையாக ஏறுறாங்க பாட்டி. அவ்வளோதானா ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஓகே எங்கேயாவது பிரேக் போடணுங்க. நம்ம வேற ஆங்கிள் வச்சு ஓட்டுவோமா? வா படம் எடுக்கிற மாதிரியா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. படம் எடுத்துகிட்ருக்கோம். உண்மையிலே படம் எடுத்துகிட்ருக்கோம். போதுங்க இந்த கேமரா விடு. மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். இன்னும் 1025 ரூபா இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேண்டாம். ஹாஸ்பிட்டலுங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மறுபடியும் அடுத்த ஸ்டாப்பிங்க. இங்கே கொஞ்சம் பேர் ஏறுவாங்க. வண்டி கிட்ட நிற்கிறேன். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. டிக்கெட் எடுங்க மறக்காம. டிக்கெட் ஏறிட்டாங்க. ஸ்கூல் படிக்கிறவங்களே ஏறுறாங்க. ஓகே வண்டி எடு. ஓகே வண்டி பறக்க போகுது. பாலக்காடில் தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் தெரியல. 24 பேர் இருக்காங்க. அதை கூட காமிக்குதுங்க. இப்போ D4 D5 புரியல. டேரக்ஷனா நான் போகணுண்டா. சூப்பராக இருக்குங்க.
ஓகே இப்போ போவோம் வண்டி எடுத்துட்டு. கீழே பேசஞ்சர் ஏற்ற வேண்டியதா இல்லை மேலே பேசஞ்சர்? ஒழுங்காக ஓட்டுவோங்க. மழை பெய்யுது, உள்ளே வச்சு ஓட்டுவோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓவர் பண்ணிட்டு போவோம். ஸ்க்ரீன் ஓகே. மேலேயே வாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுவாங்க இல்லையா? நம்ம கீழே போயிருக்கணும், கீழே போயிருக்கணும். அப்போ தான் பேசஞ்சர் ஏறுவாங்க. சொல்லுங்க, சாப்பிட்ற இடம் வருது, நிறுத்தணுமா? வைப்பரை போட்டு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு தானே கிடைக்குமா? தொடச்சிட்டே இருக்குது. எவ்வளோ பத்திரமா இருக்காங்க நம்மகிட்ட. 24 பேர் ஏறி இருக்காங்க இப்போ வண்டியில் நம்மளை நம்பி. அடுத்து எங்கே ஸ்டாப்பிங்னு? இப்போ நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம்னா பாலக்காட்டில் தான் இருக்கோம். இன்னும் இங்கே ஒரு ஸ்டாப்பிங் சொல்லுது. ஸ்டாப்பிங் பஸ் வந்துருச்சு. சூப்பராக இருக்கு சவுண்டு. டிரைவ் டு கொச்சி 46. ஏறலாங்களா? ஏற மாட்டாங்களா? ஏறலங்க. போகலாமலாம் வண்டி சரி சாத்தி மூடி போகலாம். ரைட்டுங்க. இருக்கும் 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 இருக்கும். இதை சத்துறோம். நம்ம மேலே போகணுங்க. அவ்வளோதான், மேலே தான் போகணும். மறந்தாப்புல கீழே போயிருக்கேன். வைப்பர் ஆஃப்ல km/h 110. அதெல்லாம் இதில் என்னென்னா, நீங்கள் வந்து எந்தளவுக்கு வண்டியை டேமேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடு குறையும். நான் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்தோனேஷியாவில். ஆனால் நான் இந்தோனேஷியாவில் அடிக்கடி முட்டுவேன் எல்லாத்தையும். ஆனால் இது அந்தளவுக்கு இல்லை, முட்டுற மாதிரியே இல்லை. நல்லா பெருசாக போகுது ரோடு. காட்ட மாட்டேன். சம்பரம் சென்டரில் பூந்து போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் அந்த சைடு இருக்காங்க. இப்போ நான் எப்படி அவங்க ஏற்றுவேன்? எங்களுக்குலாம் வந்து ஏறுவாங்களா? மாட்டாங்க. கை காமிக்கிறாங்க. நீங்கள் என்ன கை காமிக்கிறாங்க? வர முடியாதுடா. அங்கே வந்து எப்படா வருவேன்? ஹவு கேன் ஐ கம் தேர்? அந்த சைடு போக முடியாதுங்க. போடவே போடா. நான் வண்டி கிளம்புறேன். வண்டி பாய் பாய் பாய். இங்கே ஏற்றலை. சரி, ஹேண்ட் பிரேக்கை போட்டிருக்கேன். வண்டி எடுப்போம். பாய் பாய். இங்கே ஏற்ற முடியாது. இதுதான் ஒரிஜினல் ஹார்னே தமிழ்நாட்டில். இது இந்தோனேஷியாவில் இப்படி தான் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஹார்ன் வராதுங்க. 110. சரி, டாப் ஸ்பீடு பார்க்கலாம். அழுத்துறேன். நான் வந்து கிலோமீட்டர் பார்க்கல. அப்போ தான் நான் முட்டாமல் போவேன். நான் வந்து ஜஸ்ட் ஆக்சிலேட்டரிங் பண்ணிடுறேன். ரோடை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். வண்டியை மொத்தம் அழுத்துறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அழுத்தல் தல் 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 அழுத்துறேங்க. கிட்டத்தட்ட 140 km/h. அவ்வளோதான். மறுபடியும் மேப் லோட் ஆக போகுது. மேப் லோட். Every city has a hero. Now Erangel has one too. Welcome to brand new day. The streets feel familiar, yet everything has changed. The rooftops call for a different approach. The skyline isn't just something you look at. It's something you move through. உங்களுக்கு 20th அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். 20, அதாவது கரெக்டாக
ஆகஸ்ட் 20 அன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது என்னென்ன அன்றைக்கி வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சர்ப்ரைஸ் ஆன் ஆகஸ்ட் 20. ரிட்டன் பேசஞ்சர்ஸ் டு ஸ்டேஷன். ஓகே. அவ்வளோதான். விட்டுட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்? கொச்சி. வெளியே போனோம் வந்துடும். கொச்சி வந்துட்டோங்க. கொச்சியில் இப்போ கொச்சிக்கு வந்துட்டோம். பேசஞ்சர் மட்டும் எடுத்து போய் விட்டால் போதும். இப்படி ஆடாக இருக்கும் கேரளா. கொச்சி கேரளா தானே? இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டா? கேரளா தான். ஏங்க எவ்வளோ தூரம் போயிட்டு வரணும். பரவாயில்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது ஓட்டது. தலைவரே வழி ஃபயர் இன்ஜின்ங்க. ஓ மை காட், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அழுத்த போகிறோம். நான் இது வரைக்கும் பார்த்து 140ன்னு நினைக்கிறேன். கடைசியாக இப்போ நம்ம ஓட்டணும்ல, ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோன்ற பேரில் 140 km/h. 110. 27 பேர் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வண்டியில். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ப்ளூ பாட்டரி ஒர்க் ஷாப். அவ்வளோதாங்க. நம்ம கீழே போனோம், மேலே போகக்கூடாது. தாத்தா தாத்தா எங்க கால்கடியில் போகிறாருங்க. இது மேலே போகணுமா கீழே போகணுமா? கீழே போகணும். மேலே தான் அவங்க போகணும். ஓ ஷட்டு ப்ரோ, தேவையில்லாமல் கீழே வந்துட்டேன். மேலே போகணும். ஓடி இடிச்சு தள்ளிட்டு போகிறோமே. இது ஆஃப் ரோடு. 61 km/h ஸ்பீடு. அந்த சைடு சுற்றி இந்த சைடு சுற்றி மறுபடியும் இந்த சைடு வந்துட்டோம். நான் மறுபடியும் போய் சுற்றினோங்க. இல்லைங்க, ரவுண்ட் டேனா இருக்குது. ரவுண்ட் டேனில் போய் சுற்றிட்டு வரும். ஓ ரவுண்ட் டேனா இல்லையா? அப்படியே ஒரு யூட்டனை போடுங்க. போச்சு, 92%. ஆனால் நான் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வந்தேன். நேற்றுக்கு பஸ்ஸு நொறுக்கி போயிருக்கோம். பஸ்ஸு ஃப்ரெண்ட்டை பார்ப்போமா? இருங்க, பஸ்ஸு ஃப்ரெண்ட்டை பார்ப்போம். பார்க்காவா இருக்குங்க பஸ்ஸு ஃப்ரெண்ட்டு. நான் மட்டும் இந்தோனேஷியா ஓட்டிக்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு ஃப்ரெண்ட்டு டாப்பாக கலண்டு போயிருக்கோம். அந்தளவுக்கு மோசமாக ஓட்டுவேன் அது. ஆனால் இது ஈஸியாக இருக்குதா? ஈஸியாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போயாச்சும் செக் பண்ணுவோம் டாப் ஸ்பீடு. இப்போயாவது மேலே போகணுமா கீழே போகணும்? இப்போ நான் கீழே போகணும், மேலே போகக்கூடாது. இங்கேயே திருப்பி போகணும். பைத்தியக்கார மாதிரி தான் வந்துடும் போயிட்டேன். அதான் மேப்பில் காட்டுச்சேன்னு போனேங்க. பெரிய குத்தமாயிடுச்சு. ஓமிகாட் சந்து. இந்த லெஃப்ட்டு திருப்பணும். இண்டிகேட்டரே போடலாங்க இது வரைக்கும். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. கொச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. ரொம்ப அருமையாக ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஓட்டு வந்தது பஸ். எவ்வளோ இருக்குது வீடியோ? 23 நிமிஷம். அவ்வளோதாங்க. பேசஞ்சர்ஸை பத்திரமா கொச்சிக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டோம். நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சுது. இன்னையோட முதல் நாள் டியூட்டி நல்லா இருந்தது. இதுக்கு பார்ட் 2 வேணும்னா நீங்கள் மறக்காமல் கபில் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி யூ அரைவ்டு at final station safely. Destination income 18 ரூபா. Every city has a hero. Now Erangel has one too. Welcome to brand new day. The streets feel familiar, yet everything has changed. The rooftops call for a different approach. The skyline isn't just something you look at. It's something you move through. Swing. எல்லாம் இந்த கேமில் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.
பார்ட் 2 வேணும்னா மறக்காம ரிப்பேர் பண்ணி சரி ரிப்பேர் பண்ணுறேன். நான் பண்ணிக்கிட்டேன் ரிப்பேர். ஓகே, பார்ட் 2 வரும். அதே மாதிரி 20th அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க, செம சர்ப்ரைஸுங்க. அன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்தால் உங்களுக்கு பார்ட் 2 வரும். பை.